தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டத்தரணி உள்ளிட்ட இரட்டை கொலை, சஜித்தின் நிலைப்பாட்டிற்கு விஜயபால வழங்கிய பதில். அக்குரேகட இரட்டை கொலை, தீக்கிரையாக்கப்பட்ட கார், களமிறங்கிய அரசு ரசாயன பகுப்பாய்வாளர். பிரபல பெண்கள் பாடசாலையில் பாலியல் சீண்டல், அத்துமீறிய மர்ம நபர் யார்? மீறப்பட்ட நிலையற் கட்டளை, அர்ஜுனாவிற்கு மஹிந்த ஜெயசிங்க சவால். யாழில் காணி பிரச்சினையால் இடம்பெற்ற கொலை, 2 கைது. T20 உலக கிண்ணம், கனடாவை வீழ்த்தி நியூசிலாந்து அணி அபார சாதனை. தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பில் இடம்பெற்ற சட்டத்தரணி உள்ளிட்ட இரட்டை கொலை தொடர்பில் பல முக்கிய விடயங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய வாய்மூல கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், கொலை செய்யப்பட்ட சட்டத்தரணி தொடர்பில் எந்தவிதமான கருத்தையும் அரசாங்கம் தெரிவிக்கவில்லை. இந்த விவகாரம் தொடர்பில் விரிவான விசாரணையை முன்னெடுத்திருக்கின்றோம். விசாரணைகளில் சில முக்கிய விடயங்கள் தெரிய வந்துள்ளன. இதனால் அவை தொடர்பிலும் குற்றவாளிகள் தொடர்பில் வெளிப்படையாக கூற முடியாது. எவ்விதத்திலும் இவை தேசிய பாதுகாப்பில் தாக்கத்தை செலுத்தாது. குறிப்பாக எமது அரசாங்கத்தால் பாதாள உலக குழுவை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு வெளிநாடுகளில் பதுங்கியிருந்த 23 பாதாள உலக குழு நபர்கள் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். குறிப்பாக நீதி நடவடிக்கைகளை முன்னெடுப்பவர்களும் புலனாய்வாளர்களுக்கும் பாதுகாப்பு அவசியமாகிறது. அதனை பரிசீலித்து வழங்க உள்ளோம். ஆனால் தொழில்துறை சாராத விடயங்களை முன்னெடுத்தால் அவர்கள் மீது விசாரணை இடம்பெறும். கடந்த 45 நாட்களில் 9 பேர் துப்பாக்கி சூடுகளில் பலியாகியுள்ளனர். மேலும் அதற்கு முந்தைய 45 நாட்களில் 12 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் இவ்வாறான உயிர் பலிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் கூறினார். அக்குரேகுட இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரிகள் வருகை தந்ததாக சந்தேகிக்கப்படும் காலி பத்திகம அகலிய பகுதியில் தீக்கிரையாக்கப்பட்ட காரை பரிசோதிப்பதற்காக அரசு ரசாயன பகுப்பாய்வு அதிகாரிகள் இன்று முற்பகல் அங்கு விஜயம் செய்தனர். கடந்த 15ஆம் தேதி காலி அகலிய குட்டியாவத்தை உட்புற வீதியில் வைத்து இந்த காரை நுகேகுட பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினர் கண்டுபிடித்திருந்தனர். காரை கண்டுபிடித்த சந்தர்ப்பத்தில் அது தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்ததாக அப்பிரிவினர் தெரிவித்தனர். சட்டத்தரணி புத்திக மல்லவ ஆராய்ச்சி மற்றும் அவரது மனைவியின் படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் இந்த கார் காலி அகலிய பகுதியில் கைவிடப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அந்த இடத்திற்கு சென்றபோதே கார் தீப்பற்றி எரிவதை கண்டுள்ளனர். கண்டியில் அமைந்துள்ள பிரபல முன்னணி பெண்கள் பாடசாலையில் 4ஆம் வகுப்பில் படிக்கும் 9 வயது சிறுமி பாடசாலைக்குள் வெளியாட்களால் பாலியல் சீண்டல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து கண்டி போலீஸ் நிலையத்தின் குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியகம் விசாரணைகளை தொடங்கியுள்ளது. பாடசாலைக்குள் தனக்கு ஏற்பட்ட சம்பவம் குறித்து தனது பெற்றோரிடம் கூறியதை அடுத்து பெற்றோர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமி பேராதனை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மாணவி மருத்துவரிடம் பரிந்துரைக்கப்பட்டு அறிக்கை பெறப்படும் என கண்டி போலீசார் தெரிவித்துள்ளனர். பாடசாலையின் CCTV காட்சிகளை ஆய்வு செய்ததில் வெளிநபர் ஒருவர் பாடசாலைக்குள் நுழைந்திருப்பது தெரியவந்துள்ளது. அவர் எங்கிருந்து பாடசாலைக்குள் நுழைந்தார் என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். பல ஆண்டுகளாக பாடசாலையில் பணியாற்றிய அனுபவம் வாய்ந்த பாதுகாவலர்கள் கடந்த காலங்களில் நீக்கப்பட்டு புதியவர்கள் குழு சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற நிலையற் கட்டளை சட்டங்களின்படி தனது சிறப்புரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கும் போது குறுக்கிட்டதால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு கடும் தொனியில் பதில் வழங்கினார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிங்க தெரிவித்திருந்த கருத்தால் இந்த உயரிய சபையில் வைத்து தனது சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளது. அவர் குறிப்பிட்ட விடயங்களை பார்க்கின்ற போது தொழிற்சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பாரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளீர்கள். நீதிமன்றங்களில் உங்களுக்கு வழக்கு உள்ளன. நீங்கள் இன்று சிறந்த உடை அணிந்திருந்தாலும் நீங்கள் ஒரு திருடன் என்றார் சமிந்த விஜயசிறி. இவ்வாறான அடிப்படையற்ற விடயங்களை சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார்.
இதன் காரணமாக எனது சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாக கருதுகிறேன். மேலும் இதனை சிறப்புரிமை குழுவிற்கு ஆற்றுப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எனவும் மஹிந்த ஜெயசிங்க சுட்டிக்காட்டினார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் குறுக்கிட்டு கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அதற்கு பதில் வழங்கிய மஹிந்த ஜெயசிங்க, முடியுமென்றால் அர்ஜுனாவிற்கு சவால் விடுகிறேன். எனது கூற்றுக்கு எதிராக கருத்து தெரிவிக்குமாறு சவால் விடுகிறேன். மற்றவர்களின் பிரச்சினைகளில் மூக்கை நுழைக்காது கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருங்கள் என கடும் தொனியில் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை நாடளாவிய ரீதியில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள 3545 பரீட்சை மத்திய நிலையங்களில் 4,51,463 பரீட்சார்த்திகள் இம்முறை பரீட்சைக்கு தோற்றியுள்ளனர். அந்த வகையில் மன்னார் மாவட்டத்தில் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் இன்றைய தினம் காலை ஆர்வத்துடன் பரீட்சை மட்டங்களுக்கு சமூகம் அளித்ததனை காண முடிந்தது. இன்று காலை 8:30 மணிக்கு பரீட்சை ஆரம்பமாகியுள்ளது. மன்னார் மற்றும் மடு கல்வி வலயங்களில் உள்ள மாணவர்கள் தமக்கு ஒதுக்கப்பட்ட மண்டபங்களுக்கு பரீட்சை வழிகாட்டுதல்களுக்கு அமைவாக நேரத்துடன் சமூகம் அளித்தனர். மன்னார் மாவட்டத்தில் சுமார் 32 பரீட்சை நிலையங்களில் 3224 பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கிளிநொச்சியில் 2026ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சைக்கு 3728 மாணவர்கள் தோற்றுகின்ற நிலையில் 31 பரீட்சை நிலையங்களில் பரீட்சை நடைபெறுகிறது. இதேவேளை நாடு முழுவதும் இன்றைய தினம் காலை 8:30 மணிக்கு ஆரம்பமாகியுள்ள காபோதா சாதாரண தர பரீட்சைக்கு வவுனியா மாவட்டத்திலிருந்து 4063 மாணவர்கள் தோற்றுகின்றனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் காணி பிரச்சினையால் ஒருவர் மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மாலை கோப்பாய் அல்லியாவத்தை பகுதியில் ஏற்பட்ட முருகலின் போது ஒருவர் மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவத்தில் கோப்பாய் மத்தியை சேர்ந்த 59 வயதான ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை கோப்பாய் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். கனடாவின் நியூ பிரவுன்ஸ்விக் மாகாணத்தில் உள்ள பாஸ் ஹராஹுட் பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய ஒருவர் உயிரிழப்பிற்கு காரணமான வாகன விபத்து தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:10 மணியளவில் ருயூ ரிச்சர்ட் அருகிலுள்ள பாதையில் நடந்த வாகன விபத்து சம்பவம் குறித்து போலீசார் தகவல் பெற்றனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் டைபி பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய பெண்ணை மயக்க நிலையில் கண்டுபிடித்தனர். காயங்களால் அவர் அங்கு உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. விசாரணை அதிகாரிகள் தெரிவிப்பதன்படி அந்த பெண் நகர்ந்து கொண்டிருந்த லாரியின் பயணிகள் பக்கம் இருந்து கீழே விழுந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. காயமின்றி இருந்த ஓட்டுநர் மதுபோதையின் அறிகுறிகளை காட்டினார். அவர் கைது செய்யப்பட்டு மூச்சு மாதிரி பரிசோதனைக்காக உள்ளூர் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். போலீசார் வெளியிட்ட அறிக்கையில் அந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய நிபந்தனைகளுடன் அந்த நபர் விடுவிக்கப்பட்டார். தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ICC 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் 31வது போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கனடா அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதற்கமைய நியூசிலாந்து அணி களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. முதலில் துடுப்படுத்தாடிய கனடா அணி 20 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 173 ஓட்டங்களை பெற்றது. அதன்படி 174 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி 15.1 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 176 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.